ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிப்பன் பக்கோடா செய்யக்குள்ள பெருங்காயம் ஒரு 3 சிட்டிகை அளவு சேர்த்துக்கணும். பெருங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். என்கிட்ட பெருங்காயம் இல்லை, அதனால் பெருங்காயம் போடாமல் நான் செய்திருக்கேன். நீங்கள் செய்யக்குள்ள பெருங்காயம் சேர்த்துட்டு செய்யுங்க. அதை வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். அரிசி மாவு 4 டம்ளர், உடச்சக்கல்ல பொடி பண்ணி ஜலிச்சு எடுத்தது 2 டம்ளர், அதாவது 1க்கு பாதி. அப்புறம் எள்ளு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தனி மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் அளவு. இந்த மாவு பிசைகிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆயில் சேர்த்துட்றேன். அதில் நம்ம மாவு பிசைகிறதுக்குள்ளே அந்த எண்ணெய் சூடு ஏறட்டும். மாவு பிசைஞ்சிக்கலாம் வாங்க. ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டேன். இந்த டம்ளரில் தான் நான் அரிசி 4 டம்ளர், உடச்சக்கல்ல பவுடர் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். 200 டம்ளர், இது 200 ml டம்ளர். முதல்ல பவுலில் அரிசி மாவை சேர்த்துட்டேன். இப்போ உடச்சக்கல்ல பவுடர் அதை சேர்க்குறேன், அதாவது பொட்டுக்கல்ல பவுடர். தனி மிளகாய் தூள், உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையலாம். நம்ம தேவையான அளவு வரக்குள்ளே நிறுத்திக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சால் தான் அந்த பதமும் கரெக்டாக இருக்கும். முறுக்கு மாவு பதத்துக்கு கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டேன். முறுக்கு புளியக்குள்ளே எப்படி பிசையுமோ அது பிசைஞ்சிக்கிட்டேன். இப்போ அது கூட எள்ளு சேர்த்துக்கிட்டேன். எள்ளு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிசைஞ்சிக்கிறேன் மாவை. அவ்வளோதான், மாவு ரெடி. இப்போது நம்ம எண்ணெய் காய வச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறிச்சான்னு செக் பண்ணிவிட்டு, நல்லா சூடு ஏறி இருக்குது. இப்போ ஒரு கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாவில் சேர்த்துறேன். இப்போ பொறுமையாக கையில் சுட்டுக்காமல் மாவு பிசைஞ்சிக்கலாம். பொறுமையாக கையில் சுட்டுக்காமல் பிசைஞ்சிட்டு நம்ம ரிப்பன் பக்கோடா தட்டு போட்டுட்டு நம்ம எண்ணெயில் டைரெக்டாக புழிஞ்சிக்கலாம்.
இந்த எண்ணெய் எதுக்கு சேர்க்குறதுன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும், புளியறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா கரகரப்பாக இருக்கும். அதுக்காக தான் இதில் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதே தான். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு நல்லா உருண்டை மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பெரிய கொழுக்கட்டை மாதிரி பொரிச்சிட்டு அதுக்குள்ளே சேர்த்துட்டேன். கொஞ்சம் கேப் விட்றேன், ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்தால் தான் புளியறதுக்கும் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான உடனே சிம்மில் வச்சுக்கிங்க. சிம்மில் வச்சுட்டு புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அனல் கையில் அடிக்காது, ரொம்ப சுடும். புளியக்குள்ளே பார்த்து கேர்ஃபுல்லாக புளிங்க. சிம்மில் வச்சுட்டு புளிஞ்சு முடித்த உடனே கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நல்லா வேகட்டும். ஏன்னா புளிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும், வேகாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். நல்லா அந்த சைடு வேகட்டும். வெந்த உடனே எண்ணெயோட நுரை அடங்கிடுச்சு. தட்டினீங்கன்னா லைட்டாக சவுண்டு கேட்கும். இந்த டைமில் திருப்பி போட்டுக்கோங்க. அப்படி எடுத்திங்கன்னா தான் தட்டு மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கொலன்னு பிஞ்சிடும், நல்லா வராது. அடுத்த சைடு திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த சைடு நுர அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயை வடிச்சிட்டு லைட்டாக எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் 2 செட் அது மாதிரி எடுத்துட்டேன். மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு போடக்குள்ளே காமிச்சேன், அதுக்கப்புறம் 3வது அடைச்சல் எடுக்கக்குள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன். மறுபடியும் எப்படி புளியுதுங்கிறத காமிக்கிறேன். நல்லா அனல் அடிக்கும் கையில். நீங்கள் புளியக்குள்ளே நீங்கள் ஊதிட்டே கூட புளியலாம். அதாவது வாயில் அந்த அனலை ஊதிட்டு சிம்மில் வச்சுட்டு வாயில் ஊதிட்டு புளிஞ்சிங்கன்னா கை சுடாது, இல்லாட்டா பயங்கரமாக சுடும். கேர்ஃபுல்லாக பண்ணணும். எல்லா மாவையும் இதேமாரி புளிஞ்சு எடுத்தாச்சு. அதை தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி செய்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு செய்திடலாம். நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்தது, ஆனால் எதுவும் எடுக்காமல் செஞ்சோம்னா டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் செஞ்சிடலாம். 10 நிமிஷத்தில் செய்து வச்சுட்டு காஃபியோ டீயோ என்ன சூடாக குடிக்கிறீங்களோ உங்களுக்கு பிடிச்சதை வச்சுட்டு இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காஃபி டீ குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சீக்கிரமாக செய்தாச்சு. இதை உங்களுக்கு நொறுக்கி பாக்ஸ் பண்ணியும் காமிச்சிருக்கேன். நான் பாக்ஸில் போட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.